Welcome to 3-week workshop on programming in C++. In this video, நான் என்ன பேசணும்னா looping statements பத்தி நம்ம பார்க்க போறோம். Looping statement அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it's important for programming strategiesல. இப்போ நீங்க லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்பீங்க there are 3 strategies இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா sequence, second one வந்து பாத்தீங்க அப்படின்னா branching and third one பாத்தீங்க அப்படின்னா looping. சோ சீக்வென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம்ல எழுதின ஒவ்வொரு லைனும் எந்த ஒரு லைனும் விடாம ஒன் பை ஒன்னா கண்டினியூவா எக்ஸிக்யூட் ஆயிட்டு வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு சீக்வென்ஸ். இது எல்லாத்துக்குமே சூட்டபிளா இருக்காதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்ச்சிங் அப்படின்னா என் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கும், செக்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். தென் ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுவோம் அண்ட் இட் எக்ஸிக்யூட்டட் ஒன்லி ஒன் டைம் தான். தென் இட் இஸ் கால்டு பிரான்ச்சிங். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இட் இஸ் லூப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லூப்பிங் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து ஒரே ஒரு டைம் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா தென் லூப்பிங் அப்படிங்கறத நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். சோ the repetition statement the particular statements in a program is repeated for more than one time. அதாவது ஒரு ஆக்ஷன், we know that what is action அப்படிங்கிறது it may be a calculation, it may be a print statement, maybe an input statement, whatever may be, but அந்த particular set of statement நமக்கு more than once வந்து repeat ஆகணும் அப்படின்னா then we can go with repetition statement. So இப்போ as a programmer நீங்க ஒரு looping அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா you must to know about 3 rules. 3 rules நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா first of all நீங்க loop அப்ளை பண்றதுக்கு முன்னாடி you need to identify the loop variable. நம்ம ஒரு loop variable ஐடென்டிஃபை பண்ணணும். வேரியபிள் அப்படின்னா என்னன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோல வேரியபிள் அப்படிங்கிறது it is a named memory location in which the values are changed during the execution of the program. அதோட வேல்யூ வந்து எப்ப வேணாலும் மாறிட்டே இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சோ இங்க ஃபர்ஸ்ட் லூப் வேரியபிள் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த லூப் வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு லூப்பை கண்ட்ரோல் அதாவது லூப்போட எக்ஸிகியூஷன், லூப்னா ரிப்பீட்டிஷன் சொல்லியிருக்கோம். எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தான் லூப் வேரியபிள். சோ இந்த லூப் வேரியபிளை பேஸ் பண்ணி தான் நாம என்ன பண்ணணும், இந்த லூப் வேரியபிளை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த லூப் வேரியபிளுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்பரா செட் பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் கண்டிஷனா எழுதணும். சோ இன்னொரு கண்டிஷன் எழுதணும் அப்படின்னா நார்மலி இந்த கண்டிஷன் எழுதுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பை யூசிங் ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கண்டிஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லூப் வேரியபிள் மாடிஃபிகேஷன். இந்த லூப் வேரியபிள் மாடிஃபிகேஷன் அந்த லூப் வேரியபிள்ல சம் சேஞ்சஸ் இருக்கணும். லூப் வேரியபிள் வந்து மாறிட்டே இருக்கணும். லூப் வேரியபிள் மாறாம அப்படியே இருந்துச்சுன்னா இது காசஸ் ஃபார் இன்ஃபினிட் எக்ஸிகியூஷன். சோ இந்த 3 ரூல் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். மாடிஃபிகேஷன்ஸ் இந்த 3ம் ப்ராப்பரா செட் பண்ணினா மட்டும் தான் உங்களால லூப்ல வொர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. சோ நார்மலா C++ வந்து 3 டைப் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். while, do while and for. சோ you know that அப்ப இந்த இதுல ஃபர்ஸ்ட் நம்ம while அப்படிங்கிறது பார்க்கலாம். while அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a top tested loop அப்படின்னு சொல்லலாம். டாப் டெஸ்டட் லூப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன்ஸ் ட்ரூவா கரெக்டா இருந்தா மட்டும்தான் லூப்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து மினிமம் ஒன் டைம் ஒர்க் ஆகும். சோ தட் இப்ப கண்டிஷன் எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா வந்து லூப் ஒர்க் ஆகாது. அதனால while loopல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து 0 or more times எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லுவோம். சோ தட் while loop is called as a top tested loop. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து while loop அப்ளை பண்ணனும் அப்படின்னா சோ சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப லூப்பிங் அப்ளை பண்ணனாவே 3 ரூல்ஸ் நமக்கு தெரியும். ஒன் இஸ் இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். சோ லூப்க்கு முன்னாடி இனிஷியல் வேல்யூ நீங்க டிஃபைன் பண்ணணும். பட் இது வந்து கம்பல்சரி கிடையாது. இதை நீங்க விட்டுட்டீங்கனாலும் எரர்லாம் காமிக்காது. கண்டிஷன்ஸ் you have to define the condition by using logical operator or relational operators and logical operators யூஸ் பண்ணி நீங்க டிஃபைன் பண்ணலாம் based on the application பேஸ் பண்ணி. Third one actions. It means that எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு கண்டினியூ என்ன ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க கொடுக்கலாம் along with modification of loop variable. Modification changes on the loop variable. அதாவது அந்த loop variable கண்ட்ரோல் பண்றது. Okay, let us check with a simple example. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். So include so just I'm going to set a structure. So நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து இது வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த லாஜிக் வந்து எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். So this is the declaration part and the logical part must be here. Just நான் compilation பண்ணிக்கிறேன். Okay, compiles okay.
Just before that I can save it. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். So tamil.sample.cpp. Okay, so save பண்ணியாச்சு. So இதோட எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு CPP-ல தான் இருக்கணும் நம்ம பார்த்திருக்கோம். Okay, so let us take a simple example. நான் என்ன பண்றேன் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கறத நான் அந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் அப்படிங்கறத நான் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இப்போ நான் இதை டிஸ்ப்ளே பண்றேன் அப்படின்னா see that, so no problem. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கம்பைல் பண்ணிட்டேன். சோ நான் ரன் பண்றேன். it will display as usual government college of engineering தஞ்சாவூர் வந்திருக்கும். for example, if I want to display this a government college of engineering for 10 times, okay, for example 5 times வேணும் அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா okay, so 5 times நான் காப்பி பண்ணிட்டேன். so otherwise ஒரே டபுள் கோட்ஸ்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எழுதுவீங்க. so இது டிஸ்ப்ளே 5 times, கரெக்ட்டுங்களா? ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல எனக்கு வந்து 3 times தான் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா அப்ப இந்த லாஸ்டா வந்து 2 times நான் என்ன பண்ணணும், delete பண்ணி ஆகணும். so now it will display 3 times. இப்போ again ஒரு 10 times வேணும் அப்படின்னா மறுபடியும் நான் 10 times காப்பி பண்ணணும். அப்ப யோசிச்சு பாருங்க, as a programmer இல்லாம யூசரா யோசிச்சு பாருங்க. யூசர் மீன்ஸ் தட் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ற மாதிரி நீங்க ஒரு ஆப் யூஸ் பண்றீங்கன்னா அந்த கோடு நமக்கு விசிபிளாவே இருக்காது. அப்போ நம்மளோட கோடு வந்து எந்த கோடு விசிபிளா இல்லாத இருக்கும்போது எப்படி வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ண முடியும்? சோ ஏன் ப்ரோக்ராமர் வந்து யூசர் வந்து ஹைட் பண்ணிருக்காங்கன்னா யூசர் வந்து அதை பத்தி எதுவுமே தெரியாது. அன்வான்டா நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணோம்னா என்டையர் கோடு மாறும், என்டையரா கோடு கிராஷ் ஆக சான்ஸ் இருக்கு. சோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூசர் வந்து தேவையில்லாததெல்லாம் ஹைட் பண்ணுவாங்க. சோ அதனாலதான் கோடு வந்து எப்பவுமே யூசர்ட்ட ஷோ பண்ண மாட்டாங்க. அப்ப கோடு நமக்கு தெரியலன்னா நம்மளால எடிட் பண்ண முடியாது, கரெக்ட்டுங்களா? ஓகே, சி இங்க பாருங்க, ஒரே ஸ்டேட்மெண்ட் see out கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரிப்பீட்டிஷன் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் ஒரு ரிப்பீட்டிஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா there are 3 basic ரூல்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லூப் வேரியபிளை டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, சோ லூப் வேரியபிளுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லூப்னே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இனிஷியல் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது கண்டிஷனை டிஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மூணாவது லூப் வேரியபிளை மாடிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். மாடிஃபை மீன்ஸ் சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மாடிஃபிகேஷன் பார்ட். சோ மாடிஃபிகேஷன் இன்கிரிமெண்ட், ஜெனரலா இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட்னு சொல்ல முடியாதத இட் மே பி எனிதிங். ஓகே ஓகே, சோ லெட் அஸ் ஓகே இப்போ பாருங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லூப் வேரியபிள், என்னோட லூப் வேரியபிள் பேர் நான் லூப்னே எடுத்திருக்கேன். சோ நார்மலா நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜ் டைம் 1ன்னு சொல்லுவீங்க, அடுத்த டைம் வரும்போது 2, 3 தான் சொல்லுவீங்க. சோ அப்ப இனிஷியலா எனக்கு எப்போ ஒரு கவுண்டிங் ஆரம்பிச்சாலும் என் மைண்ட்ல 0 தான் இருக்கும். சோ தட் இனிஷியல் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கு எனக்கு 0, கண்டிஷன் எனக்கு 5 டைம்ஸ் வேணும். அப்ப லூப் வேரியபிள் வந்து 0ல இருந்து வரதுனால 5 டைம்ஸ் போட்டிருக்கேன். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 0, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இட் வில் கவுண்டிங் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் 0 டைம் இருக்கும், அடுத்து ஒரு டைம் பிரிண்டா இருக்கும், ரெண்டாவது டைம், மூணாவது டைம், நாலாவது டைம், அஞ்சாவது டைம் அப்படின்னு கவுண்ட் பண்ணுவீங்க. சோ அப்ப இதுக்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் பாருங்க, it will incremented by 1 ஆனதா இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. so that loop variable வந்து என்ன சொல்லிக்கலாம், loop plus 1 ன்னு சொல்லலாம். it means that loop plus ன்னு சொல்லலாம் நீங்க. so normally you have to prefer to go with loop plus தான். ஏன் சொல்றோம்னா so that is efficiency வந்து அதிகம். so I think maybe you know that microprocessor concept தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏன் increment operatorக்கு வந்து efficiency அதிகம்னு சொல்லுவோம். it means that the cost for execution of this instruction வந்து லெஸ்ஸா இருக்கும். it means that number of you know that the processor வந்து memory processorக்கு வந்து heart வந்து memory cycle தான். so that வந்து நீங்க increment operator யூஸ் பண்ணீங்க, other than this addition means addition operator இல்லாம நீங்க increment decrement operator யூஸ் பண்ணீங்க அப்படின்னா it takes less cycles, அதாவது ஒரு சைக்கிள் வந்து குறைவா எடுத்துக்கும். அதனால increment or decrement operator வந்து best choice compared to arithmetic operators. so இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா you can use +1, இந்த மாதிரி addition subtraction இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஒரே வேரியபிளா இருந்துச்சுன்னா you can go with incremental operators.
clear? Okay. இப்போ நான் while loop போறேன். So while according to the while loop syntax படி initialization வரும். Initialization அப்படின்னா loop. So loop வந்து initial value 0. Then while condition. So condition என்ன சொல்லிருக்கோம்? Loop less than 5. So then I need to modify. So modification வந்து பாத்தீங்க அப்படின்னா loop plus plus. So before that நான் என்ன பண்ணணும் அப்படின்னா the loop variableக்கு memory allocate பண்ணணும். So by declaring a variable. So declaring a variable போட்டேன். So நான் compile பண்றேன். எந்த எரரும் இல்ல. So first நான் save பண்ணிக்கிறேன். நான் compile. Just I'm going to run a program. Okay, so just a minute. At the end la வந்து slash இல்லதனால வந்து it makes a confusion. So if you want it, you can embed it here itself. I'm going to run the program. So it will display 5 times. Clear? Okay. So, for example, if இங்க வந்து 5 times தான் இருக்கு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இல்ல யூசருக்கு 10 times வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் 10 ன்னு மாத்திட்டேன் அப்படின்னா it takes a 10 times. So இதுக்கு பதிலா நார்மலா ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது யூசர் இன்டராக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். யூசர் இன்டராக்ட்னா getting input at run time. So I'm going to get the input from the user. So அது ஒரு வேரியபிள் தான். So அப்ப enter the limit. So நார்மலா அதோட இது வந்து 1 2 3 தான் சொல்ல போறோம் அத. So அப்ப அதோட டேட்டா டைப் வந்து இன்டிஜரா இருந்தா நல்லா இருக்கும். So first memory allocate பண்ணிக்கலாம். So memory allocate பண்ணிக்கிறேன் limit அப்படின்னு சொல்லிட்டு. So control sorry. என்னோட வேரியபிள் பேர் வந்து input. So memory allocate ஆயாச்சு. Just a minute. So now I'm going to run a program. It will get the input, but still I can't work. For example, 3 times அப்படின்னா it will display 10 times because I didn't change my condition. So that நீங்க ப்ராப்பரா கண்டிஷன் செக் பண்ணலனா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து தப்பா தான் வரும். It means you will not get the expected output. So here I'm going to set what is my limit. Sorry. So my name is input. Sorry, my input name is my input variable name is input. So if I'm going to set 5, so it will display 5 times. I'm going to run, it is at 10, it will display 10 times. I'm going to run the same program just for one time, it will display one time. If I'm going to use 0, so initially 0 less than, I mean that it won't execute because the loop is 0, so 0 less than 0 condition false, so that no statement will execute. So that only we are saying, அதனால தான் நம்ம சொல்றோம் loop while loopல வந்து இருக்கிற statement வந்து 0 or more times தான் execute ஆகும் அப்படிங்கிறது சொல்றதுக்கான major reason. ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ உங்களுக்கு இத பத்தி உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ now the initial value நீங்க ப்ராப்பரா கொடுக்கலன்னு வெச்சுங்க. இப்போ initial value மறந்துட்டீங்க தெரியாம. கண்டிப்பாலும் கம்பைலர்ல எரர் வராது. ஓகேங்களா? சோ now you can check the output. நான் 2 ன்னு தரேன். Don't display the value. அப்போ ஏன் இது வரல அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சோ அதுக்கு initial value இல்லனா it takes a garbage value. Garbage value அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா அது மெமரியில இருக்கிற வேல்யூஸ் தான். மெமரி எந்த மெமரி அலோகேட் ஆகுதோ அந்த மெமரியில இருக்கிறது தான். சோ தட் நம்மளால இந்த வேல்யூ தான் இருக்குன்னு உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூஸ் லூப்போட இனிஷியல் வேல்யூ என்னங்கறத நான் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கறேன். செக் பண்ணுங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 னு கொடுக்கிறேன். என்னோட இனிஷியல் வேல்யூ 1538 இருக்குன்னு இருக்கு. So 1538ங்கிறது நமக்கு தெரியாத என்ன வேல்யூ இருக்கு. சோ அதனால தப்பா தான் வருது. சோ அப்ப ப்ராப்பரா இனிஷியல் கண்டிஷனோ இல்லது ப்ராப்பர் ஆன்சர் வந்து ராங் ஆன்சர். ராங் ஆன்சர் மீன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் எக்ஸாக்ட்டா இருக்காது. சம் டீவியேஷன்ஸ் கண்டிப்பா இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. சோ ஃப்ரம் திஸ் அப்ப இனிஷியலைசேஷன் ப்ராப்பரா இருக்கணும்னு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லூப் வேரியபிள் மாடிஃபிகேஷன். லூப் வேரியபிள் மாடிஃபிகேஷன் இந்த லைன் எனக்கு தெரியாம மறந்துட்டேன்னு வெச்சுக்கங்க. இப்போ இதுல பாருங்க ஆல்வேஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ தான். கரெக்ட்டுங்களா? ஏன் கண்டிஷன் ட்ரூன்னு சொல்லணும்னா இப்ப லூப் 0, இப்ப இன்புட் நீங்க 5 ன்னு கொடுக்கறத அசம்ப்ஷன் படிக்கீங்க. 0 less than 5 கண்டிஷன் இஸ் ட்ரூ. பிஃபோர் தட் முதல்ல லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்னு பாருங்க. சோ ஐ அம் வித் தி ஹெல்ப் ஆஃப் ட்ரேசிங் ஐ கேன் ஷோ. உங்களுக்கு நான் ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். Screen just execute for getting an input. I'm going to give my input is 5.
So now the loop is 0. It will execute it only one time. Then it go for a condition part. So condition part will execute ஆகுது. So the print statement will execute. Again condition குள்ள போகுது. So இது மட்டும் உங்களுக்கு உள்ள போயிட்டே தான் இருக்கும். Loop variable உங்களுக்கு modify ஆகவே ஆகாது. So that is the infinite execution. I will show you, don't worry. Before that, just with using a modification which நான் உங்களுக்கு சொல்றேன். So நான் உள்ள loopல உள்ள போறேன். Clear screen, enter the limit. I'm going to give my input value is less than 1. இப்போ loop plus plus. So loop வந்து 0 ல இருந்து இப்போ 1 ஆ மாறிடுச்சு. So 1 less than 1 condition false ஆனவே கண்ட்ரோல் எங்க போகும் அப்படின்னா லூப்புக்கு அடுத்த லைன், லூப் எங்க முடியுதோ அதுக்கு அடுத்த லைன் போகும். அப்ப லூப் எங்க கர்லி பிரேஸ் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு அடுத்த லைன் வந்து இங்க கெட்ஸ் தான். சோ அதனால கெட்ஸ்க்கு போயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. சோ சேம் வே இப்போ இன் கேஸ் சோ இந்த கர்லி பிரேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். பட் ஹியர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆக்ஷன்ஸ் இருக்கு. சோ ஒரே ஒரு ஆக்ஷன், மேபி நீங்க பிரான்ச்சிங்ல சொல்ல கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கர்லி பிரேஸ் வந்து ஆப்ஷனல்னு சொல்லிருந்தோம். அதே போல லூப்பிக்கும் கர்லி பிரேஸ் ஆப்ஷனல் தான் எப்பனா ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் இருந்தா. பட் ஹியர் ரெண்டு ஆக்ஷன்ஸ் இருக்கனால கர்லி பிரேஸ் வந்து கம்பல்சரியா நீங்க இதுக்கு போடணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சோ ஐ அம் கோயிங் டு செட் சம் அதர் வேல்யூ. நான் போய் வந்து லூப்போட வேல்யூஸ் வந்து இன்புட்டோட வேல்யூ வந்து நான் தப்பா தரேன். I'm going to give input is 0. So நான் input வந்து 0 ன்னு கொடுத்திருக்கேன். So 0 less than 0 condition false, so that while loop லயே போகாது. அதனால என்ன சொன்னோம், while loop வந்து 0 or more times execution சொல்றதுக்கான ரீசன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இன் கேஸ் நான் வந்து இந்த லூப்போட மாடிஃபிகேஷனை மிஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. தெரியாம மறந்துட்டேன் ப்ரோக்ராம் ரன் வந்து எரர் காமிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா it is a executable statement அதான் loop syntax இருக்கு. So just I am going to run so that here no conditions will be executed. I mean no condition, so that it will be executed continuously. இது வந்து terminate ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. வீக்கெண்ட் நீங்க என்னதான் ரூல் பண்ணிக்கலாம் சான்சஸ் இருக்காது. So that you need to terminate on. சோ அப்ப என்னன்னா இது வந்து லாஜிக் படி ப்ரோக்ராம் லாஜிக் படி தப்பு. சோ தென் ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு வொர்க் மீன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா ப்ரோக்ராம் மஸ்ட் டெர்மினேட். சோ இந்த இடத்துல அல்காரிதமோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. சோ தட் ப்ராப்பர் லூப்பிங் அப்ளை பண்ணும்போது ப்ராப்பர் மாடிஃபிகேஷன் நீங்க செட் பண்ணணும். ப்ராப்பர் மாடிஃபிகேஷன் நீங்க செட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா சோ கண்டிப்பாலும் இந்த ப்ராப்ளம் வந்து காசஸ் ஃபார் இன்ஃபினிட் எக்ஸிகியூஷன். சோ நான் இனிஷியல் மாடிஃபிகேஷன் மறுபடியும் நான் செட் பண்ணிட்டேன். சோ நவ இட்ஸ் ஓகே. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா சோ இப்போ இது ஓகே. இப்போ நீங்க இதை புரிஞ்சிருச்சு, while loop பத்தி உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருச்சு. சோ இதுல இருந்து லூப் இனிஷியல் வேல்யூ இல்ல அப்படின்னா ப்ராப்ளம். அடுத்தது கண்டிஷன்ஸ் ப்ராப்பரா செட் பண்ணலன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வராது. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லூப் வேரியபிள் மாடிஃபிகேஷன்ஸ் இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு மீன்ஸ் இன்ஃபினிட் எக்ஸிகியூஷன் போயிடும். அப்ப உங்களோட ப்ரோக்ராம் இன்ஃபினிட் எக்ஸிகியூஷன் போகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாடிஃபிகேஷன் கரெக்டா பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணணும். சோ இந்த மாடிஃபிகேஷன் நீங்க இப்படிதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இன்கிரிமெண்ட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. For example, if I want to print it 1, 2, 3, 4, 5, 6 up to n வரலும் print பண்ணணும்னு நினைக்கிறேன். That is nங்கிறது நம்மளோட இன்புட் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல instead of this இப்ப லூப்ங்கிறது இனிஷியலா இது 0, 1, 2, 3 அப்படின்னு வந்திருக்கு. So I am going to print the value of loop. நான் லூப்பை பிரிண்ட் பண்றேன். So நான் என்ன பண்ண போறேன், 10 ன்னு கொடுக்குறேன். It starts to print from 0 to 9 தான். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 1 ல இருந்து n வரல இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல ப்ராப்ளமே வந்து இனிஷியல் வேல்யூல ப்ராப்ளம் இருக்கு அண்ட் கண்டிஷன்லயும் ப்ராப்ளம் இருக்கு. சோ தட் என்னோட எக்ஸ்பெக்டட் ஆன்சர் எனக்கு கிடைக்கல. கிளியர்? சோ தட் ஐ நீட் டு செட் அ ப்ராப்பர் இனிஷியல் கண்டிஷன் நான் கண்டிப்பா செட் பண்ணணும். சோ என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1 அண்ட் எண்டிங் வந்து அப் டு என்னோட இன்புட் வரல இருக்கிறதுனால நான் கண்டிஷன் வந்து ஈக்குவல் வரல நான் போடணும். Now I am going to test it. So I am going to give 10. So it will display 1, 2, 3, 4, 5, 6, 7 like this. Okay. Instead of this, I am expecting to print like this: 10, 20, 30, 40, 50, up to. So n star 10 வரல நான் print பண்ணணும்னு வச்சுக்கோங்க. மீன்ஸ் என்னங்கிறது என்னோட இன்புட் வரலும் print பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா
சோ என்னோட கண்டிஷன்ல up to 10 வரல இருக்கணும். சோ என்னோட லிஸ்ட் என்னோட சீரிஸ்ல இனிஷியல் வேல்யூ 10. சோ அப்ப மாடிஃபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 இன்கிரிமெண்ட் ஆகணும். அப்ப இந்த இடத்துல நீங்க இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ண முடியாது. சோ எக்ஸ்பிளிசிட்டா நீங்க loop equal to loop plus 10 தான் போடணும். So now you can compile and run this. I'm going to give only 10. So 100 வரல வரணும். So 10 ல இருந்து 100 வரல வந்துருச்சு. இல்ல எனக்கு just n வரல இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல நீங்க 10 ரிமூவ் பண்ணிக்கலாம். as usual இருந்துட்டு போகுது. இப்ப நான் வந்து 100 கொடுத்தீங்கன்னா 100 வரல இருக்கிறது டிஸ்ப்ளே ஆகும். இப்ப நான் வந்துட்டு 10 கொடுத்தேன் அப்படின்னா இது டிஸ்ப்ளே only 10. கிளியர்? ஓகே. இன் கேஸ் இப்போ எப்பவுமே ஃபார்வர்ட் எல்லாம் போகணும் நெசசிட்டி இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் n ல இருந்து n-2 so maybe n-4 so like that இப்ப வந்து 2 to 1 ரெடியூஸ் பண்ணிட்டு வரேன் up to either 1 or 0 எனக்கு 1 or 0 வரல நான் டிக்ரிமென்ட் பண்ணிட்டே வரேன்னு வெச்சுக்குங்க. அப்ப என்னன்னா இந்த இடத்துல இனிஷியலா எனக்கு அந்த சீரிஸ் ஸ்டார்ட் வித் n ங்கிறது இந்த இடத்துல எனக்கு இன்புட். அப்ப எனக்கு கண்டிஷன்ஸ் மாறும். சோ லிமிட் வந்து நான் எடுத்துக்க முடியாது இன்புட்டா. சோ லூப் வேரியபிளோட கடைசி எண் வந்து either greater or equal to 0 தான். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப என்னன்னா எவ்வளவா மாறுது ஒவ்வொரு வேல்யூ ரெண்டா ரெடியூஸ் பண்றீங்க. சோ இட் should be in a reverse. Now I'm going to compile பண்ணிருக்கேன். So then I'm going to run. So I'm going to put 10. So it will display a 10, 8, 6 like this. I'm going to run the program is 9. Odd number கொடுக்கிறேன். So it will display the odd numbers in reverse order. So the based on the நம்மளோட series base பண்ணி இது பண்ணலாம். For example, I want to display the sixth multiplication table. So 6, 12, 18, 24. So like this. Up to n I want to display. So here my initial value is 6. And it is I'm starting from lower end to higher end so that my input up to my input I need to increment by 6. I'm giving 50 so that it displays the sixth multiplication table up to 50. For example, I want to display the series GP series like 1, 2, 4, 8, 16, 32, 64 like this up to n. So in this case, the loop variable start with 1, and here instead of a plus, I need to multiply with 2. Normally multiply, maybe division, modulo, whatever may be, it depends on the basics. For example, I'm going to display up to 128, so it will display. So it depends on the basic. We have to decide it, what is the condition, what type of modification. We need. Yeah. So this is the way we have to define. After defining this loop, so what we need to do is, means here now that the loop is while okay, I want to convert into for loop. So according to the syntax of the for loop, actually the working principle of for and whiles are same. Only there is a differentiation on the syntax. So, but as a programmer, we are always prefer to go with the for loop. So here the reason is all the three basic rules for looping is define single section, a single line, so that if any one of the section is missing, automatically shows an error. But here in while and do while and not like that, so that as a program, many of the programmer are decide to go with the for loop, and also it allows to define more than one initialization and modification part by using comma by using comma use பண்ணி நீங்க அதை செப்பரேட் பண்ணிக்கலாம். சோ அதனால மேக்ஸிமம் வந்து for loop தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. So this is a syntax. அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா மாத்திக்கலாம். For initialization loop equal to 1 தான் உங்களுக்கு initialization. கண்டிஷன்ல while இருக்கணும்ங்கிற நெசசிட்டி கிடையாது. parenthesis போடணும்னா உங்களோட சாய்ஸ். Then modification you can define loop equal to start to. உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த இடத்துலயே வெச்சுக்கலாம், இல்லனா நீங்க அதை எம்டி ஆப்ஷன்ஸ் வந்து ஒரே ஒரு ஆக்ஷன் தான் இருக்கு. so that calibration வந்து ஆப்ஷனல். அப்படினா கண்டிப்பாக நீங்க கொடுத்துலாம் ஆகணும். so it display up to 64. so this is the way working. so இப்ப இதுல for loop எப்படி வர்க் ஆகும் அப்படினா ஃபர்ஸ்ட் இது
initialize the value. Initial வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் தான் work ஆகும். So initially it reaches the end of the loop. Then it goes once in the end of the loop வந்துருச்சு அப்படின்னா then it goes to the modification part. After modification is over, again it come back to condition. So again the condition is true. For true abdina the loop statement will execute. Then once it reaches the end of the loop, again it goes to modification part. Then again modification is over. Again it goes to condition. Once the condition falls, then automatically goes to the next. Actually, for a do while statement, it means that it is also called as a bottom tested loop, so that it be executed on the one or more times உங்களுக்கு execute ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா syntax வந்து பாத்தீங்கன்னா initialization, do, action, modification, அதுக்கப்புறம் end with semicolon இருக்கணும். So just I'm going to do, just நான் என்ன பண்ண போறேன், initialization loopக்கு மேலேயே வந்துறணும். So loop அது initialization வேறதான். So condition எனக்கு இங்க வரக்கூடாது. So start with the loop. Action with the modification இருக்கணும். So action வந்துருச்சு. Modification equal to loop start to. Then at the end I need to define the condition. அதே போல while statement வந்து கண்டிப்பாலும் terminate with the condition தான் இருக்கணும். Otherwise வந்து உங்களுக்கு error வரும். So less than or equal to my input. So here the working principle is it assign the value, initial value, then automatically enter the loop without checking condition. Even though first time உங்களுக்கு condition false ஆ இருந்தாலும் loopல இருக்கிற statement once execute ஆனதுக்கு அப்புறம் தான் conditions வரும். அதனால தான் வந்து do while statement வந்து one or more time அப்படின்னு சொல்றதுக்கான reason. For example 120 கொடுக்கிறேன், it shows the correct answers. For example இப்போ நான் run பண்ணும்போது I'm giving as -1. -1 அப்படினா எனக்கு loop work ஆயிருக்க கூடாது, but it works one time. So that there is a problem in a do while loop. So that and இப்போ நீங்க semicolon நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினா it shows the error message. So error message அப்படிங்கிறது do while statement missing வந்துச்சு அப்படினா கண்டிப்பா அதோட மீனிங் நீங்க while do while statementல while conditionக்கு அப்புறம் semicolon போட மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். So இதோட working principle என்ன, once condition check பண்ணோம், அதாவது மேல இருந்து first do while statement execute ஆனதுக்கு அப்புறம் condition check பண்ணோம், just you can test it. இப்போ நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் ட்ரேஸ் பண்ணலாம். So it read the input. For example, I'm going to give you the input is a 2, 7. So it will execute the loop. So it will execute loop by printing as 1. 1 print ஆயிடுச்சு. Then loop equal to loop star 2. 1 star 2 வந்து 2. இப்போ loop value 2. So 2 less than or equal to 2 condition true. Again do while statement ஓட first line க்கு போயிருது. So it print 2. Again now the loop value is 2 into 4 வந்து 4. 4 less than or equal to 2 condition false. Automatically it will come out of the loop. Clear? So this is the way the do while statement will execute. So now you have a clear idea about while, do while and for. இப்போ உங்களுக்கு அத பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ இதுல என்ன அப்படினா வந்து பாத்தீங்க அப்படினா லூப்ல ரெண்டு டைப் ஆஃப் லூப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா கவுண்டர் கண்ட்ரோல் லூப், இன்னொன்னு சென்டினல் கண்ட்ரோல் லூப். இப்போ இந்த ப்ரோகிராம்ல லூப் எத்தனை டைம் வொர்க் ஆகும்னு உங்களால சொல்லவே முடியாது. பிகாஸ் கண்டிஷன்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வேரியபிள்ஸ் தான். வேரியபிள்ஸ் கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படினா that is called சென்டினல் கண்ட்ரோல் லூப். அதாவது ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது மட்டும்தான் உங்க ப்ரோகிராம் இவ்வளவு டைம் ஒர்க் ஆகும்னு உங்களால டிசைட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இட் இஸ் கால்டு கவுண்டர் சென்டினல் கண்ட்ரோல் லூப். இதே நீங்க கவுண்டர் கண்ட்ரோல் லூப் அப்படின்னா சோ கண்டிப்பா நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு 16 வைக்கிறேன் அப்படின்னா it will work only for 5 times. 1, 2, 4, 8 and 16 only 5 டைம் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். இங்க பாருங்க, சோ ஜஸ்ட் ஈவன் தோ நான் என்ன வேல்யூ செட் பண்ணாலும் 5 டைம்ஸ் மட்டும் தான் வொர்க் ஆகும். பிகாஸ் இட் இஸ் a counter control. என்ன கண்டிஷன்ல எனக்கு அப்பர் லிமிட் கிடையாது. சோ நான் அப்பர் லிமிட் வைக்கணும்ங்கற நெசசரி இல்ல. சோ அப்ப இந்த ப்ரோகிராம் வந்து பாத்தீங்க அப்படினா கவுண்டர் கண்ட்ரோல், அதாவது லூப் எவ்வளவு டைம் வொர்க் ஆகும்னு ப்ரோகிராம் எழுதும்போதே உங்களால டிசைட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படினா that is called counter control loop. சோ கவுண்டர் கண்ட்ரோல் லூப் இருந்துச்சு அப்படினா லூப்ல இருக்கிற நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எப்பவுமே நம்பர் ஆஃப் சிமிலர் அவுட்புட் கிடைச்சது அப்படினா that is called counter control loop. சென்டினல் கண்ட்ரோல் லூப்னா அந்த அவுட்புட் வந்து மேபி உங்களுக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா that is called sentinel controlled loop அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? So இதான் basic things about looping. So normally C ல நீங்க என்ன looping படிச்சீங்களோ same looping statement will be execute means same concept of looping in C++ also. Thank you.